காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. நேரம் வேற ஆயிட்டுருக்கு. இந்த தீபிகா எழுந்தாளா இல்லையான்னு வர தெரியல. தீபிகா தீபிகா எழுந்தியாடி, எழுந்து கிளம்பு, காலேஜுக்கு வர நேரம் ஆகுது. அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டு லேட்டாக போய் திட்டு வாங்காத. ஆமாம், நான் எந்திரிக்கலைன்னா இந்த தாய்க்கிழவி என்னை விட்டுரும். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி 7 நேரத்துக்கு என்னை என்ன டார்ச்சல் பண்ணியிருக்கோம். இதில் இந்த அம்மா பொறுமையாக கூப்பிடுறாங்க. இன்னைக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், எங்கனாவது சத்தம் தராளா பாரு, எழுந்துட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. எழுந்திருக்காத மட்டும் இருக்கட்டும் அவன் இன்னைக்கு. ஐயோ அம்மா, நான் எழுந்து கிளம்பிட்டேம்மா காலேஜுக்கு. லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்புவேன், இல்லைன்னா கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். டைம் வராது, நான் கிளம்புறேன். கிச்சனில் சாப்பாடு கட்டி தான் வச்சுருக்கேன், ஒழுங்காக எடுத்துகிட்டு கிளம்பு. கேன்டீனில் வாங்கி சாப்பிட்ருக்கு அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்காக கட்டி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. போயிட்டு வா பத்திரமா. சரிம்மா, எடுத்துகிட்டு போகிறேன், பாய். அப்பாடி, ஒரு வழியாக ரெடி ஆகியாச்சு. எங்கே நேற்று எழுதின லெட்டரே காணும். இங்கே தானே டேபிள் மேலே தானே வச்சோம். ஒருவேளை மறந்து போய் இந்த நோட்டுக்குள்ளே எங்கே வச்சுட்டோமோ, எடுத்து பார்ப்போம். என்ன நோட்டுக்குள்ளேயும் இல்லை, எங்கே போட்டோம்? ஒருவேளை கீழே எங்கே விழுந்திருக்குமோ? லெட்டர் ஏதோ இருக்குது, நல்ல வேலை வேற எங்கேயும் போகல, இங்கேயே விழுந்திருக்கு. இந்த லெட்டரை எப்படியாவது இன்னைக்கு கார்த்திக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். கார்த்திக்கிட்ட எப்படியாவது நான் லவ் பண்ணுறேன்றதை புரிய வச்சாலே ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் கார்த்திக், உங்ககிட்ட ஒன்று கண்டிப்பாக சொல்லுவேன். உன்னை எத்தனை வருஷமாக நான் தேடி இப்போ கண்டுபிடிச்சி முன்னாடி நான் நிற்கிறேன். ஆனால் உனக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனால் நீ என்னுடைய ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் லைஃப்ன்றது ஒரு நாள் உங்ககிட்ட நான் சொல்லும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்றது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, காலேஜ் போய் பார்த்துக்கலாம் எப்படி லெட்டர் கொடுக்குறது எல்லாத்தையும். இருடின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் போய் பேக் வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கா இவ? நிலா நிலா, இவன் என்னை கூப்பிட கூப்பிட காதில் வாங்காமல் நிற்கிறா. என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்கா வந்ததுலேருந்து? ஏண்டி சோடா புட்டி, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், திரும்புறியா என்ன? கையல், நீ வந்ததே பார்க்கலடி, பேக் வச்சுட்டு வந்துட்டியா? ஏதோ ஒரு நினப்பில் இருந்தேன்டி. அப்படின்னம்மா மேடமுக்கு யோசனை காலையில் வந்த உடனே? நேற்று நம்ம பஸ் மிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக லேட் ஆச்சுல்ல, அப்பா ரொம்ப கோவப்பட்டார்டி. ஏய் சோடா புட்டி, அவர் உன்னை திட்டாமல் இருந்தால் தாண்டி ஒரு அதிசயம். உன்னை திட்டினா அதிசயமே கிடையாது. இத்தனை வருஷமாக உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ என் ஃப்ரெண்டுடி, உனக்காக நான் இருக்கேன், இதுக்கெல்லாமா அழுவ? இல்லடி, உனக்கே தெரியும் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சொல்லிட்டு. எனக்கு எங்கள் அப்பானா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஏன் என்னை பிடிக்கலன்னு இப்போ வரைக்கும் என்னால் காரணம் கண்டுபிடிக்க முடியலடி. நான் எது பண்ணாலும் தப்புன்றாங்கடி. ஒவ்வொரு நாள் நைட்டும் தூங்க போகும்போது அப்பா இன்றைக்கி புரிஞ்சுப்பாங்க நாளைக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு அப்படியே போயிடுச்சு. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல, அவரோட பாசம் எனக்கு கிடைச்சது மாதிரியே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையில் எனக்கு. ஏய் புட்டி, இங்கே பாரு, எதுக்கு அழுவுற? நான் தான் இருக்கேன்ல உன் கூட, எப்பயுமே நான் இருப்பேன்டி உன் கூட. எல்லா பிரச்சனையிலையும் உன் கூட இருப்பேன், உன் சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் உன் கூட கண்டிப்பாக இருப்பேன்டி. உன்னை அழாதன்னு சொன்னேன், தயவுசெய்து கண்ணத்தோட. நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய புட்டி எதுக்காகவும் யாருக்காகவும் அழக்கூடாது. ஃப்ரெண்டு நான் இருக்கேன்ல, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். எந்த சுச்சுவேஷன்லேயும் கையல் எப்பயுமே உன் கூட இருப்பா. உயிரென்ற உன்னை நாளை ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உயிரென்றால் என்றோ நாள் பிரிவாயே, ஒரு போதும் உன்னை நாளும் விட மாட்டேன் தோற்று போ. என்னடி 2 பேரும் கிளாஸ் ரூமில் ஆளை காணும்னு தேடிட்டு வந்தால் இங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க?
காலையிலே வா. பைத்தியமே, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்தவனே கண்ட மினிக்கு உளறிட்டு இருக்கு பாரு. இச்சி வாய மூடு. அப்புறம் ஏண்டி 2 பேரும் பாச போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க காலையில் வந்த உடனே? அது என்ன சேர்க்காம? தீபு, நீ இப்போ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கிறதுக்கு என்கிட்ட அடி வாங்க போகிற. அவளே அழுதுட்ருக்கா, அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீ வேற வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. ஒழுங்காக ஓடி போயிரு. இல்லை கையில், நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிதாண்டி நான் சும்மா விளையாடினேன். என்னாச்சு? இன்னிலாம் என்னடி ஆச்சு? ஏன் அழற? அது ஒன்றும் இல்லடி, நேற்று நம்ம பஸ் மிஸ் பண்ணிவிட்டு லேட்டாக போனோம்ல, அதுக்கு அவங்க அப்பா திட்டியிருக்காரு. திட்டினது மட்டும் இல்லை, அவளை நம்பாத மாதிரி பேசியிருக்கார் போல இருக்கு. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காடி. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருந்தா. என்னடி ஆச்சுன்னு கேட்டதுக்கு அழ ஆரம்பிச்சிட்டா ஃபீல் பண்ணி. ஓ, இவ்வளோதானா மேட்ரு? எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாரு இந்த தீபு. நிலா இங்கே பாரு. நிலா, நீ சோடா புட்டி, இந்த பக்கம் திரும்படி. இல்லை, எனக்கு புரியல. அந்த அப்பளக்கட்டு மண்டைய, சாரி அது உங்கள் நைனா இல்லை, சரி அது உங்கள் அப்பன்றதுக்காக அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்றதுக்காக நீ இவ்வளோ கதறி அழுறியே. அந்த அளவுக்கு அவர் ஒர்த்தா? இல்லை சொல்ல, இத்தனை நாள் உன்னை பார்த்துருக்காரா? இல்லை ஏதாவது கேட்டிருக்காரா உனக்காக? இல்லை உனக்காக ஏதாவது செஞ்சுருக்காரா? இல்லைல்ல. உனக்கு எல்லாமே செய்கிறது, உன்னை பார்த்துக்கிறது எல்லாமே உன்னுடைய பாட்டி. உன்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவர் உனக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. ஆக்சுவலாக நிலா, நீ பண்ணுற தப்பே இதுதான். உன் மேலே பாசம் வைக்காத ஒரு ஆள், பாசம்னே என்ன அப்படின்றத உனக்கு கொடுக்காத ஒரு ஆள், நீ அவங்கக்கிட்ட போய் உன் அன்பை தேடுற. உன்னை சுற்றி உன் மேலே பாசம் வைக்க நிறைய ஆள் இருக்காங்க. நீ தான் அதை கவனிக்க மாட்ற. தப்பான இடத்த போய் நீ செலக்ட் பண்ணிகிட்ருக்க. இல்லை தீபிகா, அவர்கிட்ட நான் காசு பணம் எதுவுமே கேட்கல. அவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான், அவரோட பாசம் மட்டும்தான். அதுவும் கிடைக்கல. அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவர் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ சொல்லியிருக்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா பற்றியா? ஏய், அவர்லாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது. தட்டி விட்டு வேலையை பாரு. நேற்று கூட தான் எங்கள் அம்மா நான் லேட்டாக போனேன்னு விளக்கு மாத்தாலே 2 போட்டுச்சு. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? ஏம்மா சரிம்மா, உன் மூஞ்சி இப்படிலாம் பார்க்க முடியல. அதுவும் க்ளோஸ்அப்பில் வேற வந்து நின்று இருக்கனா, பார்க்க முடியலம்மா. எப்பா புட்டி, ஒரு வழியாக சிரிச்சிட்டியா? ரொம்ப சந்தோஷம். கிளாஸுக்கு போகலாமா? உண்மையாலே உங்களை மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்டி. எப்பயுமே என் கூடயே இருக்கீங்க. நான் கொஞ்சம் அழுதா கூட என்னை விட்டு கொடுக்காம எப்பயுமே இருக்கீங்க. என்னை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. என்னம்மா பண்ணுறது? அப்புறம் எனக்கு சமோசா வாங்கி கொடுக்காம போயிட்டேன்னா? வா வா, வந்து சமோசா வாங்கி கொடு எனக்கு. அப்புறமா கிளாஸுக்கு போய்க்கலாம். தீனி பண்டாரம் எனி டைமும் ஸ்நாக்ஸில் இரு, சரியா? சரி சரி, வா வாங்கி கொடுக்குறேன். அப்போ ஓகே, வா போவோம். மச்சான் அர்ஜுன், எங்கடா இருக்க? ஒரு ரக்கா தேடிட்டே வரேன், ஆளையே காணும். கார்த்தி, நான் 7th ரேக்கு கிட்ட தான்டா இருக்கேன், இங்க வா. அப்பாடா, உன்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன்டா. எவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி இந்த லைப்ரரி சுற்றி தேடிட்டு இருக்கேன். ஆள் எங்கடா போவ? டேய், உன்னை காலேஜில் இறக்கி விட்டுட்டு என்ன சொல்லிட்டு வந்தேன்? நான் போய் லைப்ரரியில் புக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீ கிளாஸ் ரூம் போன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ ஏன்டா என்ன தேடிட்டு இருக்க? அதுவா மச்சான், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலடா. அதனால தான் உன்னை தேடிட்டு பின்னாடியே வந்துட்டேன். புழுகாத, என்னன்னு உண்மையை சொல்லு. எதுக்கு என்ன தேடி வந்த? டேய், ஃபஸ்ட்டு நான் கிளாஸுக்கு போனேன். அங்கே விக்ரமாவது இருப்பான்னு பார்த்தா அவனும் இல்லை. ஆரஞ்சு மண்டையனையும் காணும். அவன் எங்கே போனான்னு தெரியல. போர் அடிக்குதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் அந்த வழுக்க மண்டை வேற வந்துடுவான்டா கிளாஸ்க்கு. யாருமே இல்லை நீங்கள். அதனால நானும் எழுந்து வந்துட்டேன். நானே காலேஜில் வந்துடுறதே பெருசு, இல்லை கிளாஸ் ரூமில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது அதை விட ரொம்ப பெருசுடா. ஆக மொத்தத்தில் உருப்படணும்னு ஐடியா கிடையாது. அதனடா? அஃப்கோர்ஸ் மச்சான், இது என்ஜாய் பண்ணுற வயசுடா, என்ஜாய் பண்ணணும். சரி, உன் கதையை விடு. நிலாவை பார்த்தியா? இல்லை மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. போய் நிலாவை பார்த்து மட்டும் என்ன பண்ண போகிற?
அங்கே போய் நின்று அந்த பிள்ளைய வெறிக்க பார்த்துட்டு திரும்பி வரப்போகிற. இதுக்கு எதுக்கு நிலாவை பார்க்கணும்? இதுதான் தூரத்து காதலா? அது தூர காதலா கிட்ட காதலான்றதை நான் பார்த்துக்கிறேன். முதல் நிலா எங்கே இருக்கான்னு சொல்லு. ஏதோ பண்ணிட்டு போ. காலேஜ் லைப்ரரிக்கு பேக் சைடில் உள்ள கார்டனில் தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். உன்னை தேடிட்டு வரும்போது தான் பார்த்தேன். சரி அப்புறம் போய் பேசிக்கலான்னு நான் உன்னை தேடிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, நான் போய் நிலாவை பார்த்துட்டு அப்படியே கிளாஸ் ரூம் வந்துடுறேன், சரியா? மச்சான், நீயே போய் அங்கே நின்று வேடிக்கை தான் பார்க்க போகிறேன். அதுக்கு எதுக்கு என்னை விட்டு போகிறேன்? நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தே போய் பார்ப்போம். டேய், நானும் போனா போட்டுன்னு பார்க்குற, ஓவராக பண்ணுறேன். இருடா உன்னை. டேய் மச்சான், சும்மா கலாச்சண்டா, ஆளை விடு. டேய் கார்த்தி, ஒழுங்காக நின்றுடு. நானும் போனா போட்டு ஃப்ரெண்டு தானேன்னு பார்த்தா ஓவராக கலாய்க்கிற. இருடா, என் கையில் மாட்டு வெள்ள நீ இப்போ. டேய் மச்சான், என்னை முடிஞ்சா பிடிச்சி பாடுறா. எங்கே இந்த கார்த்திக் கண்ணிலே பட மாட்டாரு? இவருக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் தேடி வந்தோம். அவளுங்கக்கிட்ட வேற போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். பிரின்சிபல் கூப்பிட்றாங்க, வந்து ரெண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் நிலா, எங்கடி போகிற? கிளாஸ்க்கு வரலையா? கிளாஸ் வர ஸ்டார்ட் ஆக போகுது. இல்லடி, நீ போ. பிரின்சிபல் கூப்பிட்டாங்க, அவங்கள பார்த்துட்டு நான் வந்துடுறேன், சரியா? சரி ஓகே, நான் கிளாஸ்க்கு போகிறேன், நீ சீக்கிரமாக வந்துடு, ஓகேவா? ஓகேடி, நீ போயிட்டே இரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் பிரின்சிபல் கிட்ட. அப்பாடி, ஒரே சமாளிச்சாச்சு. கார்த்தி எங்க? அர்ஜுன் பாட்டு. இந்த தீராத ஆராத பேராசைக்கு இன்று நான் என்ன பேர் வைப்பது? நெருப்பில்லாமல் புகை இல்லாமல் ஒரு தீ என்னை சூழ். என்னடா, நம்மளை துரத்திட்டு வந்தவன ஆள் அட்ரஸே காணோம். எங்கே போனா? திரும்பி பார்ப்போம். அடே அர்ஜுன், ஒரு பேச்சுக்கு அந்த பிள்ளைய வெறிக்க பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு இப்போ என்னடா அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க? அடே அர்ஜுன், இது காலேஜிடா. எந்த ப்ரொஃபஸர் மண்டையனாவது பார்த்தானா? இருக்குதுலே பெரிய பிரச்சனை அதான்டா. 2 பேரும் கனவு உலகத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்களே. என்னோட நிலா என் பக்கத்தில் இவ்வளோ நெருக்கமா, ஏதோ கனவு மாதிரி இருக்கு நிலா எனக்கு. ஏன் நம்ம ஹார்ட் பீட் இவ்வளோ வேகமாக துடிக்குது? அர்ஜுனுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. ஆனால் இப்படியே நம்மளுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு மாதிரி நம்மளுக்கு தோணுது. நிலா, நீங்கள் ஓகே தானே? அடி எதுவும் படலையே? நான் ஓகே தான் அர்ஜுன், என்னை கொஞ்சம் விட்டுறீங்களா? நோட்ஸ் கீழே விழுந்துருச்சு, எடுக்கணும். பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ சாரிங்க, நானே எடுத்து கொடுத்துட்றேன், இருங்க. சாரி கையல், தெரியாம தான் இடிச்சிட்டேன். கார்த்தியை துரத்திட்டே வந்தேனா, அப்படியே உங்களை பார்க்கல, தெரியாமல் இடிச்சிட்டேன். ஐம் ஸோ சாரி. உங்கள் நோட் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த பேப்பர் மட்டும் தனியாக பறந்து இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு சேர்த்து. எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. பேசாமல் இந்த லெட்டரை அர்ஜுன் கிட்ட கொடுத்து கார்த்திகிட்ட கொடுக்க சொல்லிடலாமா? ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருப்பாங்க. அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாமா? ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? சரி கேட்டு பார்ப்போம். அர்ஜுன், நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஐயோ நிலா, இதுக்கேன் தயங்கி கேட்குறீங்க? ஹெல்ப் தானே, நான் செய்கிறேன். என்னன்னு சொல்லுங்கள். அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அர்ஜுன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. நிலா, உங்களுக்காக செய்யாமல் இருப்பேனா? சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கண்டிப்பாக செய்கிறேன். அது ஒன்றும் இல்லை. அது